வணக்கம் நண்பர்களே, தீபிகா குட்டி யூடியூப் சேனல் உங்கள் பாண்டியன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அசோக் லைலாண்டில் படா தோஸ்து i3+ LS மாடலு. இது மேனுவல் ரீஜென்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது டிரைவர்ஸ்க்கோ ஓனர்ஸ்க்கோ கண்டிப்பாக தெரியாது இந்த சுவிட்ச் எதுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன ரீசன்னு தெரியாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இது SAR படா தோஸ்தில் கொடுத்துருக்காங்க, பாஸ் ஃபியூல் சிஸ்டம். SAR சைலன்சர் பார்த்தியா, SAR அதாவது நாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக SAR கொடுத்துருக்காங்க. அதில் யூரியா மூலிமா ஃபயர் ஆகிட்டு உள்ள நாக்ஸ் வெளியே வராமல் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு மட்டுமே இந்த யூரியா டேங்க் வச்சு இது பாஸ் ஃபியூல் சிஸ்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி நம்ம மேனுவல் ரீஜென்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ரீஜென்ரேஷன் லைட்டு எரியும். அதாவது ஆன் பண்ணால் எரியுது பாருங்கள், ரீஜென்ரேஷன் லைட்டு கன்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்கும். வண்டி பிக்கப் இருக்காது. இதுதான் ரீஜென்ரேஷன் சுவிட்சு. ஓகேங்களா? இந்த சுவிட்சை நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரேஸ் பண்ணணும். நல்லா ரேஸ் பண்ணதுக்கப்புறமா, அதாவது ஃபுல்லாக ஹீட் ஆகணும். வண்டி ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக ஹீட் ஆகணும். அப்போ நம்ம கிளட்சி பெடலையோ பிரேக் பெடலையோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ரேஸ் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா மேனுவல் ரீஜென்ரேஷன் சுவிட்சு சொன்னேன் இல்லையா, அதை ஒரு 5 செகண்ட் அழுத்தி பிடிக்கணும். அப்போ நம்ம கிளட்சி பெடலோ பிரேக் பெடலோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம 1 ஆர்பிஎம் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா 2 வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ரேஸும் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சைலன்சரில் ஃபுல்லாக ஹீட்டு. அதே போல் வண்டி பார்க் பண்ணுற இடம் கீழே அதாவது டஸ்ட்டு எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது நெருப்பு பிடிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லாமல் பார்க்கணும். பார்த்திங்கன்னா எதுவும் பெடல் ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆனால் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 20 to 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா ரீஜென்ரேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியை சர்வீஸ் லைட்டு போயிடும். நம்மளுக்கு பிக்கப் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பட்டனும் அழுத்துங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.